ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெள்ளைப்பூடு குழம்பு கூட்டாக பயன்படுத்திக்கலாம். சாதத்தில் போட்டு வரிசை சாப்பிட்லாம். இல்லாட்டி புளிக்குழம்பு மாதிரியும் பண்ணிக்கலாம். எப்படினாலும் உங்கள் வசதிக்கு பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு வெந்தயம், கடுகு, ஜீரகம் போட்டு வதக்கிக்கோங்க. அதில் கொஞ்சம் காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல சுருளை வதந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் வத்தல் தூள் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினப்புறம் வெள்ளைப்பூடை, இது மஞ்சத்தூள், வெள்ளைப்பூடை நல்லா உரிச்சிக்கோங்க. நிறைய வெள்ளைப்பூடு, ஒரு 3-4 மொத்த வெள்ளைப்பூடு, இந்த பண்டாட்டு மொத்த பெரிய வெள்ளைப்பூடு எடுக்காதீங்க. நாட்டு வெள்ளைப்பூடு எடுங்க, அதுதான் உடம்புக்கு நல்லது. நாட்டு வெள்ளைப்பூடு எப்படி இருக்கும்னா சின்னதாக இருக்கும் சைஸு. பெரிய வெள்ளைப்பூடு இருந்தால் மலம்பூண்டு, அது நல்லதில்லை. அது அவ்வளோ சத்து இருக்காது அதில். நாட்டுப்பூடு கொஞ்சம் சின்னதாக இருக்கும், பார்க்கறதுக்கே சின்னதாக தான் இருக்கும். அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை உரித்து எடுத்துகிட்டு ஒரு 4-5 பூடை எடுத்து உரித்து அதில் போட்டுட்டு அதோட தண்ணி விட்டு கொஞ்சம் அது கூட கொஞ்சம் நீங்கள் உப்பும் போட்டு புளி போடுறதா இருந்தால் போட்டிங்கன்னா கொஞ்சம் 2-3 நாள் கெடாமல் வரும். இவ்வளவும் போட்டு நல்லா வேக வச்சுருங்க. நல்லா வேக வைங்க. நல்லா வெந்து வத்தி சுருள வரணும். கிட்டத்தட்ட இது வத்தி சுருள வர்றதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ஆகும்னா, கொஞ்ச நேரம் ஆகும், ரொம்ப நேரம் ஆகும். அதில் அந்த தண்ணியெல்லாம் வற்றி அந்த வெள்ளைப்பூடு நல்லா வெந்து சுருண்டு நல்லா வரும். அது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் நீங்கள் அடுப்பில் வைக்கணும். அதோடு வச்சுட்டிங்கன்னா, அப்படி நீங்கள் வைக்காட்டி அந்த வெள்ளைப்பூடை நல்லா சின்ன பொட்டியாக கட் பண்ணி போட்டு நல்லா கொஞ்சம் இந்த எண்ணெயிலே வதக்கியும் எடுக்கலாம். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி ஊற்றி பண்ணும்போது நீங்கள் குழம்புக்கும் சாதத்துக்கு போட்டுக்கலாம். சாதம் எதுனாலும் பண்ணிக்கலாம். சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்கும் தொட்டுக்கலாம். சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, வெள்ளைப்பூடு என்ன செய்யும், நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்புக்கு அதை சேர்க்க நம்மளோட கொஞ்சம் வலுப்படும். ரொம்ப நல்லது. இதை நீங்கள் இது பயன்படுத்திட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை பற்றின இதை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செய்து பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய்.